ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா இங்க சொல்றாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் அப்படியே உறுதியாய் பற்றி கொள்வதை, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இங்க தாவீது சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. ஆமே, எனக்கு ஒரு தீங்கு வருதுன்னா என் ஆண்டவர் என்னை தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய கூடாரத்தில் அவரே என்னை மறைத்து. ஒன்று. ரெண்டாவது, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. அவருடைய கூடார மறைவில் என்ன பண்ணுறேன்னா ஒளித்து வைக்கிறலாம். எந்த தீங்கும் வரக்கூடாது, எந்த தீங்கும் தொடக்கூடாது, எந்த தீங்கான காரியம் நடந்துடக்கூடாது, எந்த தீங்கான மனுஷர் கை போற்றக்கூடாது. எவ்வளோ அக்கறை உள்ள ஆண்டவரை இந்த சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை தீங்குக்கு மறைத்து தீங்களை சிக்கக்கொள்ளாதபடி ஒளித்து வைத்து கர்த்தர் என்ன செய்கிறாரா? கண்மலை மேலே உங்களை உயர்த்துகிறார். ஒருத்தர் உங்களை தொடக்கூடாது. உயர்ந்த கண்மலையின் மேல். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. கண்மலை மேலே நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறாரா? தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை பல தீங்குகளை பார்த்து, பல தீங்கான மனுஷருடைய காரியங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற அவர் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கண்மலை மேலே உயர்த்துவாரா? நமக்கு கண்மலை யாரு? இயேசு தானே, ஆண்டவர் தானே. அவர் பிள்ளையா நீங்கள் இருக்கிற வரையிலும் அவர்களை ஒரு நாளும் பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் தாழ்ந்து போக ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் அவமானப்பட ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு மாறா ஆண்டவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவ பிள்ளைகளே, அப்போ நான் உயர்த்தப்பட வேண்டுமானா நான் என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும். தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இயேசு மரண பரியந்து தன்னை தாழ்த்தினார் அல்லவா? ஆண்டவரே தன்னை தாழ்த்தும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் உயர்த்துவார். தன்னைத்தானே தாழ்த்துகிறேன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க, அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்க, முதலாவது நம்ம பார்த்தோம், தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிறாரு. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, ரெண்டாவது கர்த்தருக்கு நான் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, மூணாவது அவர் வழியை கை கொள்ளும் போது நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை உயர்த்துவாரா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் கண்மலை மேல் உயர்த்துவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு நாளும் உங்களை தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒன்னேவனு அவர் தாழ்மையாக இருந்து அவருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க, நீங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வின் நாளாக இருக்கும். இனிவர நாட்கள் உங்களுக்கு உயர்வின் நாளாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களை மறைத்து எங்களை ஒழித்து ஆண்டவரே எங்களை கண்மலை மேலே எங்களை உயர்த்துகிற கர்த்தர். யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் உயர்த்தப்படவில்லையேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, என்னென்ன காரியங்களில் உயர்வுகள் இவர்களுக்கு வரணுமோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. எங்களை உயர்த்தி கனப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பொறுப்பெடுத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். அவர் உங்களை உயர்த்துவார். தைரியமாக போங்க. God bless you.